அது தகுதி வாங்க தகுதி என்ன தகுதி புரியல. குடும்ப தலைவர் என்ன தகுதி புரியல. நீங்களாம் சிந்திக்கிறோம். 1000 ரூபா வந்தது, இந்த 1000 ரூபாய் வச்சுலாம் வாழ்க்கையை ஓட்டிட முடியாது. நம்ம கிட்ட 1000 ரூபா கொடுக்குறாங்க, மறைமுகமா மாதந்தோறும் நம்ம கிட்ட ஒரு 5000 ரூபா வசூல் பண்றாங்க. பல வகையில பால் விலை ஏற்றம், அரிசி விலை ஏற்றம், பஸ் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, இப்படி எல்லா வகையிலும் வாடகை உயர்வு, சொத்து வரி எடுத்துக்கோங்க. சொத்து வரி உயர்த்தான அந்த தேர்தலில் சொல்லியிருப்பாங்களா? கிடையாது. அந்த சொத்து வரி ஒரு உயர்த்துறாங்க. ஆண்டுதோறும் இப்போ நாடு டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது. டெவலப் ஆகி போக போக இந்த வரி வாயிலாம் ஆட்டோமேட்டிக்காக ஏறதான் செய்யும். அது வேற விஷயம். அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரு 25 ரூபா வைக்கிறாங்களே, ஒரு 25 ரூபாய் ஒரு 10 ரூபா சேர்த்து 35 ரூபா வைக்கலாம். இதே கலைஞர் அவர்கள் கூட ஆட்சி இருக்கும்போது மேலே ஏற்றிருக்காரு. எதிர்கட்சிங்க பயங்கரமாக குரல் கொடுத்தவங்க என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உடனே அதுலேருந்து 10 ரூபாய் குறைப்பார். ஆனால் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற முதல்வர் சொன்னால் நம்ம முதல்வர் ஸ்டாலின் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படுத்திக்க தயாரா இல்லை. நான் வச்சதான் சட்டம். ஏன்னா நம்ம ஓட்டு போட்டுட்டோம். இனிமேல் அவங்க சொல்றதை நம்ம கேட்டு அவரோட அடிப்படை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தலையெழுத்து கூட மாற்றோட வாய்ப்பு தான் நமக்கு தேர்தலில் தான் அதெல்லாம் மாற்ற முடியும். தேர்தலை தவிர்த்து விட்டோம்னா 5 வருஷத்துலேயே நல்ல மாதிரி நீடிக்கும். சொத்து வரி 150% ஏற்றுறாங்க. 100 ரூபாய் இடத்துல 150% 250 ரூபாய் இருக்கிறாங்க. 13,000 ரூபாய் கட்டுங்க. சொத்து வரி 31,000 கட்டுறாரு. இதனால கட்டிட உரிமையாளரும் பாதிக்கப்படுறாங்க, வாடகைகளும் பாதிக்கப்படுறாங்க. 5,000 ரூபாய் வாடகை கட்டிட்டு 10,000 ரூபாய் வாடகை கட்டிக்காரு. கேட்டால் காலி பண்ணிடுறா அவர் சொல்றேன், எடுத்துட்டு போயிட்டுங்க. சொத்து வரி நான் இவ்வளவு கட்டுறேன், எங்கேருந்து கட்ட முடியும், உங்ககிட்ட வசூல் பண்ண முடியும்னு சொல்றான். இந்த நிலைமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் எடுத்து சொல்லிதான் தெரியும்னு அவசியம் இல்லை. இப்படி பல விஷயங்கள்ல மதுபான கடை எடுத்துக்கோங்க. நாங்க அந்த கனிமொழியும் அவ்வளோ ஒரு மகளிர் தான். எத்தனை மகளிரோட இன்னைக்கு வாழ்க்கை மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கு தெரியுங்களா? கஷ்டப்பட்டு உழைச்சி சாயந்தரம் எடுத்துட்டு போய் வயிறு சாப்பிட கொடுத்துட்டு சாயந்தரம் ரோட்ல படுத்துருக்கான். அவன் பக்கத்துல ஒரு படுத்துருக்கு, அவன் பாக்கெட்ல பணத்தை எடுத்துட்டு போயிடுறான். அவன் வீட்டுக்கு போக கையோட போறான். வீட்டுல அதனால குடிச்சிட்டு போறான். என்ன பண்றான்? பாதியில பட்டாடி